ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த விண்டோஸ் சர்வரில் வந்து எப்படி ஒரு EBS வால்யூமை அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது எப்படி நம்ம டிட்டாச் பண்ணுறது, தென் அது எப்படி நம்ம ஒரு பேக்கப் எடுக்கிறது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் பேக்கப். AWS என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னாப்ஷாட் இஸ் நத்திங் பட் பேக்கப். அது எப்படி பேக்கப் எடுக்கிறது, இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அதே விஷயத்த வந்து லினக்ஸ் சர்வரில் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை தான் நம்மளோட கம்பெனியில் ஆப்ரேஷன்ஸ் டீம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ தி பீப்புள் யூஸ் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அப்போ நம்மளோட ரோல் என்னவா இருக்கும்? நான் சொல்றது வந்து பெரிய கம்பெனியில் சொல்கிறேன். நம்மளோட ரோல் என்னவா இருக்கும்னா, நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும், எனக்கு வந்து இப்படி ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வி deploy the servers. அது எய்தர் மேனுவல் டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் இட் குட் பி அன் IAC டிப்ளாய்மெண்ட். IACனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. Terraform. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான சில டூல்ஸ்லாம் இருக்கு. இந்த டூல் எல்லாமே நம்ம DevOps கிளாஸ்ல பார்ப்போம். Terraformனா என்ன, ஓகே, அதில் எப்படி நம்ம ஒரு கோட் எழுதுறது, தென் how we are going to do the deployment. So these things we are going to discuss on the Terraform part. So apart from this, for today's class, again we are going to do the same set of activities, which is we are going to create a Linux server. On this Linux server, we are going to mount our EBS volume. Okay, இந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம பண்ணி பார்க்க போறோம். And then the second activity, okay, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMI backup, AMI creation. அது என்னது AMI? Azure Managed Image. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. which is nothing but நம்ம சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சர்வருக்கு ஒரு இமேஜ் கொடுப்போம், which is nothing but OS. அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் டாபிக் ஃபார் த டே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மவுண்ட்டுக்கு வரலாம். யாராச்சும் ரீகலெக்ட் பண்ண முடியுமா, நம்ம விண்டோஸில் போயிட்டு எப்படி ஒரு EBS வால்யூமை அட்டாச் பண்ணணும், போத் அட் த AWS கன்சோல் லெவல் அண்ட் நம்மளோட OS லெவல் சர்வருக்குள்ள ரீகலெக்ட் பண்ண முடியுமா யாராச்சும்? Can anyone recollect this? அஸ்வினா இருக்கலாம், இல்லை அப்பாஸா இருக்கலாம், இல்லை நம்மளோட வைஷ்ணவியா இருக்கலாம். எப்படி ஒரு வால்யூமை மவுண்ட் பண்ணணும் விண்டோஸ் மிஷின்ல? நார்மலா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் அதுல இருந்து IP பாஸ்வேர்ட் யூசர் நேம் அதெல்லாம் எடுத்துருவோம். அதை விண்டோஸ்ல கனெக்ட் பண்ணிட்ட பிறகு EBSல வந்து லைக் நமக்கு எல்லா பர்மிஷன்ஸும் இருக்காது. அந்த பர்மிஷன்ஸை அக்சஸ் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா நமக்கு தேவைன்றத அதில் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து கன்சோல் லெவல்ல நமக்கு EBS கிரியேட் ஆயிடுச்சு. அந்த EBS அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன்ல எந்த சர்வரோட இந்த வால்யூமை நான் அட்டாச் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இந்த சர்வரை செலக்ட் பண்ணிட்டு we attach the volume. This is at a console level. அந்த சர்வரோட வால்யூம் அட்டாச் ஆயிடும். OS லெவல்ல போயிட்டு இது எப்படி நீங்க
கொண்டு வருவீங்க? ஹவ் யூ ஸோ வாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அஸ்வின்? We do the right click. எஸ் சார். எஸ் சார். அந்த மாதிரி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட்டிஷன்ஸ்ல வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி நம்ம அது என்ன பண்ணோம்னா we allocate a number or word like சிம்பிள் DC. வால்யூம். ஆமா, ஒரு சிம்பிள் வால்யூம் கிரியேட் பண்ணுவோம் நம்ம. This is how we mount the volume in Windows machines. Linux machines-ல இதை வந்து நம்ம வந்து we can do this in two ways. Two ways we can mount a volume. என்னெல்லாம் two ways? So first வந்து நம்ம we can do a temporary mount. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னா மவுண்ட் தான் கமாண்டே. டெம்பரரி மவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னொன்னு வந்து பெர்மனன்ட் மவுண்ட். ஓகேவா? ஸோ பெர்மனன்ட் மவுண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எஃப்எஸ் டேப் அப்படின்னு ஒரு என்ட்ரி இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வால்யூமோட ஒரு நேம் இருக்குல்ல, அந்த நேமை நம்ம உள்ள என்டர் பண்ணிட்டா தட் இஸ் கால்ட் அஸ் அ பெர்மனன்ட் மவுண்ட். இப்போ நீங்க கேட்கலாம் என்கிட்ட, இது என்னங்க இது டெம்பரரி மவுண்ட் பெர்மனன்ட் மவுண்ட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூல கேட்பாங்க, இந்த கேள்வி கேட்பாங்க. லினக்ஸ்னு எடுத்துட்டா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரரி மவுண்ட் அண்ட் பெர்மனன்ட் மவுண்ட்? இந்த கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. ஓகே, டெம்பரரி மவுண்ட் அப்படின்றது when you restart the server நீங்க ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்றீங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க அட்டாச் பண்ண அந்த வால்யூம் இருக்குல்ல அது ரிலீஸ் ஆயிடும். நான் சொல்றது கன்சோல் லெவல்ல கிடையாது, ஓஎஸ் லெவல்ல சொல்றேன். ஐம் டாக்கிங் அபவுட் த ஓஎஸ் லெவல். ஓகே, ஸோ அப்போ நீங்க அந்த வால்யூமை வந்து ஒரு டைரக்டரியோட நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அட்டாச் பண்ணிருப்பீங்க. ஸோ தட் வில் கெட் ரிலீஸ்ட். ஓகேவா? இதே வந்து எஃப்எஸ் டேப்ல போட்டீங்கன்னா அப்படி ஆகாது. கிளியரா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அப்போ we can attach a volume in two ways. One is a temporary mount and another is a permanent mount. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்பாங்க. டெம்பரரி மவுண்ட் அப்படின்றது ரீஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகும், நம்ம திரும்ப போயிட்டு மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி. பெர்மனன்ட் மவுண்ட் அப்படின்றது எஃப்எஸ் டேப்ல ஒரு என்ட்ரி மாதிரி. ஸோ அப்போ அந்த என்ட்ரின்றது இட் வில் பி ஆல்வேஸ் தேர். ஸோ அப்போ whenever you restart the server ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் டைரக்டரி கூட இந்த வால்யூம்ன்றது அட்டாச் ஆயிடும். சொல்லுங்க விஷ்ணு. இல்ல இது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ஷூர். இப்ப விண்டோஸ்ல ஒரு வால்யூம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், சி டிரைவ், அப்புறம் டி டிரைவ் இப்படிலாம் இருக்குல்ல, இப்படித்தானே சொல்லுவோம் வால்யூம. இப்ப என் ஃபைல் மேனேஜருக்குள்ள போறேன்னா இங்க இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட வால்யூம். ஓகே, ஸ்டோரேஜ் வால்யூம். ஸோ இப்ப லினக்ஸ்ல அதே போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதனா ஒரு ஃபோல்டர் வச்சிருப்போம். ஸோ we have some directories. ஓகேங்களா? ஸோ we have a specific path /tempன்னு வச்சிருப்போம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா /data இப்படி தாங்க இருக்கும். ஓகே, இப்ப இந்த /data அப்படின்ற இந்த டைரக்டரிக்கு நம்ம ஒரு 10 GB கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப விண்டோஸ்ல வந்து டிரைவ் சிஸ்டம் சொல்லுவாங்க, லினக்ஸ்ல வந்து டைரக்டரி. பட் டைரக்டரியில தான் மவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு வால்யூமை. அப்ப நான் டெம்பரரி மவுண்ட் பண்ணும்போது தற்சமயம் அந்த டைரக்டரிக்கு 10 GB அலோகேட் ஆயிருக்கும். நான் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த டைரக்டரிக்கு 10 GB அலோகேட் பண்ணோம்ல அது ரிலீஸ் ஆயிருக்கும். இதுல எனக்கு அந்த மாதிரி டெம்பரரியா இருக்கக்கூடாது, பர்மனண்டா ஒரு என்ட்ரி விழணும் அப்படின்னா தட் இஸ் எ ஃபர்ஸ்ட் tab என்ட்ரி. ஓகே,
இப்போ நான் இன்னைக்கு கவர் பண்ணது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். டெஃபினெட்லி they will ask in the interview. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. FS tab full form sir. FS tab full form FS tab தாங்க அது. So file system table. Okay, file system table. Okay. So அப்போ நம்ம என்னென்ன ஃபைல் சிஸ்டம்லாம் இருக்கோ, it's kind of a table. We do the entry there. சரியா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க. So file system in your Linux system configuration table that tells your machine which storage device. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு என்ட்ரி. நீங்க ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா சிஸ்டம் வந்து நமக்கு பூட் ஆகும்போது it will go and read that entry and it will mount the particular storage devices to the particular directories. This is going to happen. But if you use the mount command, that will not automatically happen. So what you will do is you need to do the manual mounting. Manual நீங்க உட்காந்து மவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். So இப்போ say for example ஒரு ரியல் டைம் சினாரியோ நான் சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு லினக்ஸ் சர்வர் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட வந்து இதுல ஒரு 10 வால்யூமை ஆர் 10 ஸ்டோரேஜ் டிவைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், மவுண்ட் கமாண்ட் போட்டு நான் மவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என் சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. Now what will happen? வைஷ்ணவி, சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த கேஸ்ல. அந்த 10 ஜிபியும் ரிலீஸ் ஆயிடும். 10 ஜிபி இல்ல, 10 வால்யூம், அதாவது 10 டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் வால்யூம். அது எல்லாமே என்ன ஆகும்னா அன்மவுண்ட் ஆயிடும். தட் இஸ் கால்ட் அஸ் அன்மவுண்ட். அன்மவுண்ட் ஆயிடும். திரும்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த மவுண்ட் கமாண்டை 10 வாட்டி ரன் பண்ணி அதை மவுண்ட் பண்ணோம். இது டஃபா இல்லையா? அப்ப எது கூட வந்து இருந்துச்சுன்னு அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அது கூட மவுண்ட் பண்ணணும். அப்ப சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் இஸ் FS tab entry. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைல் மாதிரி அந்த ஃபைல்ல நான் என்ட்ரி போட்டுருவேன், இது கூட தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ பீப்புள். மூவ் ஆன் பண்ணலாமா அடுத்த டாபிக்? போலாம். ஓகே. அகைன் இதை நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா they will ask in the interview. இந்த கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. லினக்ஸ் சம்பந்தம் ஒரு 10 கேள்வி கேட்டானா அதுல இந்த கேள்வியும் கேட்பான். Okay, let me create a new server, launch instance. So this is going to be a Linux server, Hyderabad location, and 01.
me give a simple name. டேக்ஸ் பத்தி நான் போன கிளாஸே சொன்னேன். ஸோ டேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மினிமமா ஒரு சர்வருக்கு ஒரு 20 டேக் ஆச்சு இருக்கும். 20 டேக்ஸ் மினிமம், அட் மினிமம் சொல்றேன். இது கம்பெனி பொறுத்து மாறும். ஓகே, என்னென்னலாம் டேக் காமனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன டைப் ஆஃப் மிஷின்ஸ், ஓஎஸ், அது லினக்ஸா விண்டோஸா, அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஓனர் இந்த டேக் இருக்கும், என்விரான்மெண்ட் இந்த டேக் இருக்கும், ரீஜன் கண்டிப்பா இந்த டேக் இருக்கும், அதோட பேட்சிங் ஷெட்யூல் அதை பத்தி டேக் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ரொம்ப காமனான டேக் இதெல்லாமே. சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க, எதுவுமே இன்டர்வியூல கேட்பாங்க, உங்க மிஷினுக்கு என்ன மாதிரி டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி டாஸ்க். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த மாதிரி டேக்லாம் இருந்துச்சு அப்படின்னு யூ கேன் டெல் தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஐ கிவ் யூ சம் டைம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, கம் பேக். படுகு போடுது பக்கத்துல பத்துக்கோ, மேல மட்டும் வச்சுக்கோ. பால் பீலா செய்யலாம், அங்க தானே ஏன் விஷயம் உட்காந்துக்கிறேன். பத்துக்கோ அதுதான். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு. ஓகே, கீழே போறேன். நான் இன்னைக்கு எடுக்க போற சர்வர் அப்படின்றது ஐம் கோயிங் டு டேக் அமேசான் லினக்ஸ். ஸோ அப்போ
இங்க நீங்க பாக்குற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அமேசான் லினக்ஸ் ஆகட்டும், உபுண்டு ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நாங்க என்னன்னு கால் பண்ணுவோம்னா, we call that as AMI அப்படின்னு கால் பண்ணுவோம். call it as AMI. AMIக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் மெஷின் இமேஜ். நீங்க சர்வருக்கு பூட் பண்ற அந்த ஓஎஸ் இருக்குல்ல, அந்த ஓஎஸ் பேர் தான் அமேசான் மெஷின் இமேஜ். ஓகே, ஸோ இந்த இமேஜ் அவன் கொடுக்கறதால ஸோ த நேம் இஸ் அமேசான் மெஷின் இமேஜ். சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டெடிகேட்டடாவே அவன் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு ஸ்டோர் கொடுத்துருக்கான். நீங்க ப்ரௌஸ் ஆல் இஎம்ஐ அப்படின்னு நீங்க கொடுத்து கிளிக் பண்ணிங்களேன், உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு கஸ்டமைசபிளா. ஸோ போத் விண்டோஸ் ஆகட்டும் லினக்ஸ் ஆகட்டும் ஏகப்பட்ட ஏஎம்ஐஸ் இருக்கு. அதை தாண்டி நீங்களும் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏஎம்ஐ. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஓகே, ஸோ அந்த ஓஎஸ் நீங்க கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஒரு இமேஜா மாத்தி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லேட்டர் கேசஸ்ல இந்த இமேஜ் யூஸ் பண்ணி யூ கேன் பூட் அ சர்வர். இதை பத்தி நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல எப்படி ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்றது நம்ம பார்ப்போம். ஓகே, பட் ஆனா we can create our own customized image. அது மட்டும் இல்லாம AWS மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. ஸோ இங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கு. ஃபயர்வால் பூட் பண்ண இமேஜஸ், பாலோ ஆல்டோ, இதெல்லாம் வந்து ஃபயர்வால்ஸ் இது எல்லாமே. ஓகே, ரெட் ஹாட் லினக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கு மார்க்கெட் பிளேஸ்ல. நீங்க இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்யூனிட்டி ஏஎம்ஐ இருக்கு, புஷ்ட் பை எனி ஒன். நீங்களும் உங்களுக்கு என்ன நீங்க புஷ் பண்ணலாம். ஸோ அப்ரூவலுக்கு அப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வரும். சரியா? ஸோ இங்க இருக்கு பாருங்க, எல்லாமே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் சிலது. ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ண போறது குயிக் ஸ்டார்ட் கைட்ல இருக்க இந்த இமேஜ் செலக்ட். ஓகே, then I go down. t3.micro இருக்கு, that's more sufficient. நமக்கு வேணும்னா நம்ம t2.micro எடுத்துக்கலாம். t3.small அதுவும் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான், நான் அதே எடுத்துக்கிறேன். கீழே போறேன், கீபேர். கீபேர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதோட கீ நான் எடுத்துக்கிறேன். லினக்ஸ் கீபேர். நெட்வொர்க் செட்டிங் வரலாம். ஓகே, நெட்வொர்க் செட்டிங்ல எனக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு SSH போதும், நான் அதுவே வந்து எடுத்துக்கிறேன். தென் ஐ கோ டவுன். ஸ்டோரேஜ் வந்து 8 GB. இப்போ இந்த இடத்துல நியூ வால்யூம் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணுவோம்? ஆட் நியூ வால்யூம் கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் ஆட். ஸோ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட் அவே கூட ஆட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனா இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஓகே, கீழே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ், நமக்கு ஒரு சர்வர் கிரியேட் ஆயிட்டு.
சரி, ஓகே. ஸோ நமக்கு சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. We are going to do the login. வச்சுக்கிறியாப்பா? வேணாம் சார், விடுங்க விடுங்க ஃப்ரீயா விடுங்க. ஸோ இப்போ லாகின் பண்றதுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேஸ் ஆஃப் லாகின்ஸ் இருக்குங்க நமக்கு. நம்ம வந்து புட்டின்ற ஒரு டூல் அப்படின்றது நம்ம வந்து ஆப்ஷனல் ஓகேவா. ஸோ அப்போ புட்டின்ற டூலை தாண்டி நம்ம இங்கேயுமே டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், we can கனெக்ட். இங்க இருக்கு பாத்தீங்களா மேல. ஸோ ஒன்ஸ் நீங்க சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கவே நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ த கனெக்ட். ஸோ இவன் என்ன சொல்றான்னா, எதுக்கு நீங்க தேவையான போயிட்டு செகண்டரி டூல்ஸ்லாம் போறீங்க, ஐ கிவ் யூ டைரக்ட் ஆப்ஷன், யூ கேன் கனெக்ட் ஸ்ட்ரெயிட் அவே. இங்க போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு செஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்க வந்து வச்சு பாருங்க. ஸோ இப்படி தான் வரும் EC2. ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் who am I. இப்போ நான் யாரா இருக்கேன்னா ஐம் அ நான் ரூட் யூசர், விச் இஸ் ஐ எம் நாட் அட்மின். நான் ஒரு அட்மின் கிடையாது, ஐம் நான் ரூட் யூசர். அப்போ நம்ம அட்மினா மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் யாராச்சும் சொல்ல முடியுமா? sudo su -root. சூடோ கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா. sudo switch user -root. ஓகே. ஸோ இப்போ நம்ம who am I அப்படி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ எம் ரூட் யூசர். இப்போ இங்க ls கமாண்ட் கொடுக்குறேன். எனக்கு எந்த ஃபோல் ஃபைல்ஸுமே எனக்கு விசிபிளா காட்டல. ஓகேவா. அப்ப என் சர்வர்ல இருக்கிற வால்யூம்ஸ்லாம் எப்படி நான் செக் பண்ணணும், எனக்கான யூசபிள் வால்யூம்ஸ். ஸோ அதுக்கு சில லினக்ஸ் கமாண்ட் இருக்கு. df -h அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்ப df அப்படின்னா டிஸ்க் ஃபைல்ஸ். ஓகேங்களா. ஹெச்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். ரைட். அப்ப என்கிட்ட இருக்கிற ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் நீ ரிஸ்டோர் பண்ணு அண்ட் இட் ஷுட் பி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். அது என்னது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்? நான் df மட்டும் கொடுக்குறேன். இப்ப இது எப்படி இருக்குங்க பாக்குறதுக்கு, நம்பர்ஸா அங்கங்க பெருசு பெருசா இருக்கு பாத்தீங்களா. பட் ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எம்பிஸ்ல காட்டும். அப்ப எம்பிஸ்ன்றது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எம்பிஸ் அண்ட் ஜிபி அப்படின்றது கரெக்டா வைஷ்ணவி? அப்ப இங்க இருக்கு பாருங்க, ஜின்னு இருக்கு விச் இஸ் ஜிபி. இங்க பாருங்க கேன்னு இருக்கு விச் இஸ் கேபி. இங்க எம்ன்னு இருக்கு எம்பி. ஓகே. அப்ப df -h கமாண்ட் இட் வில் கிவ் த ஃபைல் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இன் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். வெறும் df கொடுத்தா வெறும் அந்த சிஸ்டம்ஸ் மட்டும் தான் காட்டும். ஓகேங்களா. கிளியரா இந்த கமாண்ட்? கிளியர்ண்ணா. ஓகே. இப்போ இதுல இந்த சர்வருக்கு நான் எத்தனை வால்யூம் அட்டாச் பண்ணியிருக்கேன்? ஒரு வால்யூம் அட்டாச் பண்ணா 2 வால்யூம் அட்டாச் பண்ணியிருக்கேனா? ஒன்னு ரூட் வால்யூம், ஒன்னொன்னு ஸோ இங்கேயே போய் பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம் வருங்க. வால்யூம்ஸ் டோட்டலா இங்க 2 வால்யூம் இருக்கு. ஒன்னுன்றது ரூட் வால்யூம் which is going to have the OS. ஒன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனல் ஆட் பண்ண டிஸ்க். அப்போ டோட்டலா வந்து 28 ஜிபி அந்த சர்வருக்கு ஆட் ஆயிருக்கு. ரைட். அப்ப இங்க நமக்கு வந்து அது விசிபிளா இருக்கணும்ல. இங்க நமக்கு எத்தனை ஜிபி இருக்கு? லெட் மீ கிளியர் த ஸ்கிரீன். df -h. ஓகே. அப்ப இங்க நமக்கு எத்தனை 8 ஜிபி இருக்கு? ஒரு 8 ஜிபி தான் இருக்கு பாருங்க. அப்போ இன்னொரு 8 ஜிபி எங்க?
whenever you attach a new volume அது ஆட்டோமேட்டிக்கா மவுண்ட் ஆகாது சர்வர் கூட. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. we need to do a either temporary mount or a permanent mount. we need to do it manually. ஓகே, இப்போ நான் வந்து பண்ணி காட்ட பொறுத்து I'm going to do a temporary mount. ஓகேவா? அப்ப I'm going to give you a task people. எப்படி FS tabல ஒரு என்ட்ரி போடுறது, பெர்மனன்ட் மவுண்ட் பண்றது அப்படின்றத எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் 2 கிளாஸஸ் யாருமே போஸ்ட் பண்ணவே கிடையாது. ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்களோ, ஸோ அப்போ அந்த ஆக்டிவிட்டி போஸ்ட் பண்றது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஃபர்கெட் டு டூ இட். அது எப்படின்னா ஒரு மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி. சரிங்களா? நீங்க ஆஃபீஸ்ல மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா வாட் ஹி வில் டூ இன்டர்ன் என்ன நினைப்பாங்க? ஸோ யூஆர் நாட் ஒர்க்கிங் அப்படிதான் நினைப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த FS tab என்ட்ரி அப்படின்றத எப்படி பண்றதுன்ட்டு யூ ஹாவ் அ லாட் ஆஃப் என்ன சொல்றது ஆன்லைன் ஸ்டஃப் ஃபார் தட். போட்டு நீங்க சும்மா ஒரு என்ட்ரி போட்டிங்கனாலே ஏகப்பட்ட விஷயம் வரும். நீங்க தப்பு பண்ணி லேர்ன் பண்ணும்போது யூ லேர்ன் திங்ஸ். ஏன்னா உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ஒரு ஃபைலை எடிட் பண்றது லினக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். VI கமாண்ட் தான். ஓகேவா? அப்ப இந்த FS tab உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும்னா வெறும் அந்த VI கமாண்ட் தெரிஞ்சிருந்தா போதும். யூ கேன் டூ இட். ரைட்? டன். ஸோ இப்போ எனக்கு ஒரு வால்யூம் தான் விசிபிளா இருக்கு, எனக்கு இன்னொரு வால்யூம் எனக்கு விசிபிளா இல்லை. ஸோ அப்போ அந்த வால்யூம் எப்படி நம்ம பார்க்கறது? ஸோ அப்போ அது கமாண்ட் என்ன கமாண்ட் அதுன்னு கேட்டீங்கன்னா LSPLK. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 8 GB காட்டுது. இப்போ ஒரு 8 GBன்றது ஆல்ரெடி இன் யூஸ், அதுதான் நம்மளோட பூட் வால்யூம் சொல்லுவோம். இன்னொரு 8 GBன்றது அப்படியே சும்மா இருக்கு பாருங்க. இங்க மவுண்ட் பாயிண்ட் இருக்கா, இந்த மவுண்ட் பாயிண்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் வால்யூம். எல்லாருக்குமே தெரியுதா இது நான் ஹைலைட் பண்ணது? இஸ் திஸ் விசிபிள் டு எவ்ரிவன்? வால்யூம் நேமு, அதோட சைஸ், அதோட டிஸ்க் டைப்பு, அதுக்கு அடுத்து மவுண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ டோட்டலா இங்க எத்தனை டிஸ்க் இருக்கு நமக்கு? டைப்ல பாருங்க 2 டிஸ்க் இருக்கு, 2 8 GB இருக்கு. ஒன்னு வந்து நமக்கு ரூட் சிஸ்டமோட மவுண்ட் ஆயிருக்கு, ரூட் வால்யூம், அதான் இந்த ஸ்லாஷ் இருக்கு. கிளியரா வைஷ்ணவி இது உங்களுக்கு? கிளியர்னா? இப்போ வாட் we are going to do is we are going to create one mount point for this. இப்போ மவுண்ட் பாயிண்ட்ன்றத நம்ம முதல்ல கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம we need to create one directory. அப்ப ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்ற இது என்னது, கமாண்ட் என்னது? What is the command to create a new directory? dir. mkdir. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா dk அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் I'm going to use a mount command. அப்ப lsblk, அப்ப இதுதான் அந்த வால்யூம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வால்யூமை நான் அதுக்கு வந்து மவுண்ட் பண்ணணும். அப்ப எப்படி மவுண்ட் பண்றது? ஸோ மவுண்ட், நம்ம இந்த இடத்துல வந்து 2 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெப் xvdf, இதான் வந்து அந்த மவுண்டோட பேர். ஓகேங்களா? ஸ்லாஷ் நான் மேலே கிரியேட் பண்ண டைரக்டரி dk. மவுண்ட் பாயிண்ட் டசன்ட் எக்ஸிஸ்டா? ஓகே, ஒரே நிமிஷம் guys. மேக் டைரக்டரி mk.
ஒரே நிமிஷம். mount point doesn't exist. Okay. Okay. Device name /dev nve1mk. Okay. Mount point doesn't exist. Okay. So first நம்ம இந்த கமாண்ட் ரன் பண்ணாங்க mkfs -t. ஏன்னா அவன் given volume அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து NTFS ஃபைல் சிஸ்டம்ல இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபைல் சிஸ்டம்ல இருக்க வால்யூம் வந்து நமக்கு மவுண்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து /dev/nv ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வால்யூமை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் we can mount ஆயிடுச்சு. tf-h கொடுத்தனா எனக்கு மவுண்ட் ஆயிருக்கும் பாருங்க. வேர் இஸ் இட்? ஸோ இங்க இருக்கு பாருங்க. இது வந்து ரூட் வால்யூம். அதுக்கப்புறமா இங்க dk மவுண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ ஐ கிவ் யூ த கமாண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து tf-h இது கொடுத்தீங்கன்னா tf-h இது கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த வால்யூமோட நேம் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இப்போ நம்ம வால்யூமோட நேம் இதான், டிவைஸோட நேம் இதான், NVMe அப்படின்றது தான் இந்த டிவைஸோட நேம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கமாண்ட் வாட் வி நீட் டு கிவ் இஸ் கன்வெர்ட் பண்ணணும். mkfs -t ext4 dev அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா டிவைஸ். என்ன டிவைஸ் நான் மாத்த போறேன்? I'm going to change இந்த டிவைஸோட ஃபார்மேட்டை நான் மாத்த போறேன். அதான் மேக் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா? ext4 டைப் நான் மாத்துறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் df-h கமாண்ட், தென் காப்பி இந்த கமாண்ட், அதுக்கடுத்து mkdir ஸ்லாஷ் போட்டு நம்மளோட ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கலாம், ஆர் டைரக்டரி நேம் கொடுக்கணும், எனி டைரக்டரி நேம். அதுக்கப்புறமா மவுண்ட் கமாண்ட். மவுண்ட் கமாண்ட்ல dev ஸ்டார்ட் ஆகும், விச் இஸ் த டிவைஸ், அண்ட் தென் அந்த டிவைஸோட நேம். இங்க நம்ம கேஸ்ல அது என்ன இருக்கு? NVMe1 அப்படின்னு இருக்கு. ஸ்லாஷ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம்ல அந்த டைரக்டரி பாத், அந்த நேம் அதை கொடுத்தீங்கன்னா நமக்கு மவுண்ட் ஆயிடும். தென் இதை செக் பண்றதுக்கு df-h கொடுத்தீங்கன்னா நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் lsblkவும் இருக்கு, லிஸ்ட் அவுட் த பல்க் வால்யூம். lsblk கொடுத்தேன்னு வைங்களேன், முன்னாடி இந்த மவுண்ட் பாயிண்ட்
நமக்கு எம்டியா இருந்துச்சுல்ல, இப்ப பாருங்க எது கூட மவுண்ட் ஆயிருக்கு நம்மளோட வால்யூம்? DK folder. டிகே ஃபோல்டரோட Directory. மவுண்ட் ஆயிருக்கு, டைரக்டரியோட மவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது அப்படின்றது ஒரு புது வால்யூமை எப்படி நம்ம கொண்டு போய் ஒரு சர்வருக்கு மவுண்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த எஃப்எஸ் டேப் என்ட்ரின்றீங்களே, அது எங்க இருக்கும் அந்த ஃபைலு அப்படின்னா cat/etc/fs டேப், இது அந்த ஃபைல். ஓகேவா? ஹெச்எல்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 20+ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஃபோன் அடிக்கிறாரு எனக்கு, ஜி இந்த மாதிரி ஒரு வால்யூம் வந்து சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு, இதுக்கு என்ன ஜி பண்றதுன்னு கேக்குறாரு. டக்குன்னு கால் பண்ணி எஃப்எஸ் டேப்ல போய் என்ட்ரி போடுங்க. ஜி எஃப்எஸ் டேப்னா என்னதுன்னு கேட்காரு திரும்ப. ஓகே, அப்போ வந்து நீங்க நாளைக்கு ஒர்க் பண்ண போறீங்க ஒரு கம்பெனிலனா, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஒரே ஒரு ஐடியா தான், என்ன கொடுத்தாலும் அதை நம்ம சர்ச் பண்ணி பண்ணணும். தட்ஸ் அல்டிமேட் திங். இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். இங்க இந்த டேபிள் ஃபார்மேட்ல நம்மளோட அந்த வால்யூம் இருக்குல்ல, அதோட அந்த டீட்டெயில்ஸ் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு மவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ த டாஸ்க் இஸ், இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? லேட்டரா ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரிசோர்சஸ் நவ். ஸோ நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. யூ கேன் டூ அ சாட் ஜிபிடி. ஈஸியா ஒரு query நீங்க அதில் போட்டிங்கனாலே, ஒரு ப்ராம்ப்ட் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து கொடுத்துட போகுது. ஓகேவா? ஆனால் அதை லைன் பை லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பார்த்து. ஏன்னா முன்னாடி நாங்கள் போய் சர்ச் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இப்பெல்லாம் இது யாருமே யூஸ் பண்றதே இல்லை. முன்னாடி இதுல போயிட்டு நாங்கள் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இஷ்யூக்குமே. ஓகே, ஆனால் இப்போ ஜிபிடியில் போட்டால் லைன் பை லைன் கொடுத்துருது, எடுத்து கொடுத்துருது. இட்ஸ் கிவிங் த ரெஸ்பான்ஸ். சரி, ஓகே. ஸோ த பார்ட் 2 ஆஃப் த கிளாஸ் என்னது? ரீசைஸ் ஆஃப் த வால்யூம், அது பார்க்க போறோம். வால்யூமோட ரீசைஸ் பார்க்க போறோம் நம்ம. பார்க்கலாமா அடுத்து? Shall we move on? ஓகே, இப்போ நம்ம அட்டாச் பண்ண அந்த பர்டிகுலர் வால்யூம் இருக்குல்ல, ஓகேவா? இப்போ அந்த வால்யூமை நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to do the resizing of the volume. ஸோ இப்போ நான் இந்த வால்யூம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆக்ஷன் மாடிஃபை வால்யூம். இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது 8 GB கிரியேட் பண்ணனா, பட் எனக்கு அது வந்து 15 GB ஆகணும். நம்ம வந்து கம்மி பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும், ஜாஸ்தி தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 TB பக்கம் ஒரு வால்யூம் இருக்கு. ஓகேவா? அதுக்குள்ள டேட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 400 GB இருக்கு. சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ண அந்த EBS வால்யூம் இருக்குல்ல, அதோட சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 TB. ஓகேவா? பட் ஆனா கரண்டா எவ்வளவு யூஸ் பண்றாங்க அதுல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வெறும் எத்தனை யூஸ் பண்றாங்க, 400 GB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. EBS வால்யூம்ன்றது கம்மிலாம் கிடையாதுங்க, ரொம்ப காஸ்ட்லி. இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். டேட்டா டிஸ்க் எல்லாமே காஸ்ட்லி. இப்போ நம்ம கிட்ட 600 GB பக்கம் என்ன இருக்கு, சும்மாவே இருக்கு. அப்போ மாசம் மாசம் என்ன பண்றோம், இந்த 600 GBக்கு பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஒரு கம்பெனில இருந்தீங்கன்னா வாட்
சொல்யூஷன் யூ வில் ப்ரொவைட்? என்ன சொல்லுவீங்க அந்த கம்பெனில? From your perspective. ஏன்னா ஒரு Unused ஒரு volume கம்பெனிலுமே வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும் பே பண்ண முடியாது, அப்படி கிடையாது. நம்ம இந்த 1 டிபிக்கு பதிலாக வாட் we can suggest is நம்ம வந்து சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 600 ஜிபி பக்கம் நம்ம வச்சுக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றேன் நானு, நம்ம 8 ஜிபி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 7 ஜிபி வச்சா கூட இங்க என்ன சொல்லுது, சைஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் கேன் ஒன்லி பி இன்க்ரீஸ்ட் நாட் டிக்ரீஸ்ட். அப்புறம் எப்படி கம்மி பண்ண முடியும் 1 டிபில 600 ஜிபி? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அப்ப ரொம்ப சிம்பிளான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 600 ஜிபிக்கு நம்ம ஒரு புது வால்யூம் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? தென் இந்த 400 ஜிபி டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை 600 ஜிபிக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம். என்னப்பா ஆச்சு? என்னப்பா அத அவன் வாயில வச்சிருக்கணும், என்ன பண்றது? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 400 ஜிபி டேட்டாவை இந்த 600 ஜிபியோட நியூ டிஸ்க் இருக்குல்ல, அந்த நியூ டிஸ்க்ல நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா நான் சொன்ன சினாரியோ இது? தென் இந்த 1 டிபியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிக்ரீஸ் பண்ண போறதில்ல, ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் த வால்யூம். ஸோ விச் இஸ் நான் ஒரு 15 ஜிபிக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் வால்யூம். மாடிஃபை. ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் df-h நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்க டிஸ்க் மாறி இருக்கா? இந்த இடத்துல 8 ஜிபி இருக்கு, அப்படியே இருக்கு. இங்க எத்தனை ஜிபி இருக்கு? இங்கேயுமே நமக்கு 8 ஜிபி தான் இருக்கு. அப்ப சேஞ்சஸ்ன்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல df-h கொடுக்கும்போது. ஓகே, lsplk கமாண்ட் கொடுக்குறேன். இந்த கமாண்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மாறி இருக்கு. ஆனா எந்த டிஸ்க்ல மாறி இருக்கு? நமக்கு எந்த வால்யூம்ல மாறி இருக்கு? ரூட் வால்யூம்ல மாறி இருக்கு. So it has changed in the root volume. அப்ப நம்ம அதை எப்படி நம்ம ரீசைஸ் பண்றது? How to do the resizing? அப்பனா அதுக்கு வந்து இருக்கிற கமாண்ட் பேர் என்ன சொல்லினா resize command. resize to fs அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. resize to file system. டிவைஸ் ஓட நேம் dev ஸ்லாஷ் டிவைஸ் ஓட நேம் என்னது? nvme01n. டிவைஸ் ஓட நேம் resize to efs. resize to fs இதான் கமெண்ட். ஓகே,
1 second guys. Just do the GPs. Copy, paste, enter AMO. இல்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆகல. ஒரு நிமிஷம். Resize use of first column like previous command, target mount point location rather than path. Okay. தண்ணி எடுத்துன்னு இருக்கேன், போயிட்டு இருக்கு. குசு 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 குசுன்னு பேசின்னு இருக்க. குடிக்கலன்னா குடிக்கதான் செய்யலாம. ஓகே. இப்போ இவன் யூஸ் பண்றேன்னா இந்த fs growthனு ஒரு கமாண்ட் இருக்கு, இது யூஸ் பண்ண சொல்றேன். So let us try that command too. ஸோ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த கமாண்ட்ல, 15 GB ஆயிடுச்சு. ஸோ இப்போ sudo xfs underscore growfs -d இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபைல் சிஸ்டம் மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அண்டர்லைன் பார்ட்டிஷன்ஸ். ஸ்லாஷ் அப்படின்றது அதோட பாயிண்ட். ஓகேங்களா. தென் நான் செக் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, ரைட். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணது அப்படின்றது ரூட் வால்யூம். இப்போ நீங்க அந்த டேட்டா டிஸ்க் இருக்குல்ல, ஒன்னொரு அடிஷ்னல் வால்யூம் அட்டாச் பண்ணீங்களே, அந்த வால்யூம் நீங்க ரீசைஸ் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கமாண்ட் இஸ் ஃபார் என்னது, ரூட் வால்யூம், இந்த கமாண்ட். ஓகேவா. நீங்க இதே கமாண்டை யூஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ டூ த ரீசைசிங் ஆஃப் அதர் வால்யூம்ஸ், நாட் ஒன்லி த ரூட் வால்யூம், ரைட். ஏன்னா டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமாண்ட் இருக்குங்க. உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் சர்ச் அண்ட் யூ கேன் டூ த ரிக்வயர்ட் கமாண்ட் இந்த சர்வர்ஸ். சரியா. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் என்ன டாஸ்க் கொடுத்ததுன்னா, அந்த எஃப்எஸ் டேப் என்ட்ரி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வாங்க, ரைட். ஸோ இங்க போயிட்டு நீங்க சும்மா எஃப்எஸ் டேப் என்ட்ரின்னு கொடுங்க. கொடுக்கும்போது you will get all such details. எப்படி ஒரு FS tab entry போடுறது, everything you will get it. Okay. So with this we have completed our today's class. So இந்த கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்க் எப்படி ஹேண்டில் பண்றது லினக்ஸ் மிஷின்ஸ்ல அதை பத்தி பார்த்தோம், அதை எப்படி மவுண்ட் பண்றது, அண்ட் தென் நம்ம அன்மவுண்ட் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்த கிளாஸ்ல. TF5NH கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 GB எங்க இருக்கு, வேற 15 GB இங்க இருக்கு. நம்ம மவுண்ட் பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அன்மவுண்ட் கமாண்ட் இருக்கு. ஓகேவா. இந்த அன்மவுண்ட் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகும் இதை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஐ ஷோ யூ ஹவு டு மவுண்ட் அ டிஸ்க் டு அ பர்டிகுலர் டைரக்டரி. நவ் பீப்புள் ஆர் கோயிங் டு சர்ச் அபவுட் ஹவு டு அன்மவுண்ட் அ வால்யூம். அப்போ நான் 2 விஷயம் கொடுத்துருக்கேன் ஆக்டிவிட்டி உங்களுக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் FS tab entry. செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்மவுண்ட் வால்யூம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்கும்னா, தே கிவ் யூ த ரிக்வயர்ட் பெர்மிஷன், நீங்க போய் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி பட் ஆனால் எனக்கு என்னன்னா வேலை ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரே விஷயம் தான், உங்களுக்கு இவனுக்கு என்ன வேலை ஆகணும்
தெரிஞ்சா போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கூகுள் இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சர்ச் அண்ட் வி கேன் டூ த ரிக்வயர்ட் திங்ஸ். ஏன்னா அந்த சர்ச் பண்ணி வரதே வந்து இட்ஸ் அ என்ன சொல்றது, இட்ஸ் அ மஸ்ட் ஸ்கில் தட் பீப்புள் ஆர் லுக்கிங். ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூ வரட்டும், அப்போ இஷ்யூ வந்து அதை எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணுறீங்க, தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு குவாலிட்டியுமே இன்டர்வியூவில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கைஸ், ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட் அவர் டுடேஸ் செஷன். நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி போட்டு இந்த கிளாஸ்ல ரன் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். கேட்கணுமா ஏதாச்சும் யாருக்காச்சும்? Any doubts or questions? You want to ask? என்ன ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் எல்லாருமே